ஃபேமிலி ஆகிட்டாலே கார் கண்டிப்பாக தேவைப்படும், ஒன்றும் பண்ண முடியாது. பிடிச்சி அழகு மல்லிகை பூ பறிச்சு ராவோடு ராமாக கண்டிச்சு தகத்தி உனக்கு செஞ்சு வச்சேன். நம்ம வரதை பார்த்து அப்படின்னு பிடிச்சி அழகு மல்லிகை பூ பறிச்சு ராவோடு ராமாக கண்டிச்சு தகத்தி உனக்கு செஞ்சு வச்சேன். பேக்கரி வரும், அங்கே ரைட்டு பேக்கரி பூட்டி தான் இருக்கும். மண் ரோட்லாம் போகிறோம். ஆமாண்ணா, ரெண்டாதுங்க. கீழே இருக்கிற நாயோட இதை முதல் கொண்டு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க, இல்லை மேலே பார்த்தேன். இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கேன். ஹாரன் அடிக்கணும். நம்ம ரோடு இன்னும் நம்ம ரோடு டக்குன்னு சொரணாக்கான்னு பிட்டு அடிச்சாப்புல பார்த்தியாடா? பார்க்கலையா? டக்குன்னு சிக்கி நிற்கிறேன். ரைட் போ, ரோட்டில் பார்த்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட்டுங்கண்ணா, நேராக போகலாம். நேராக ஸ்கூல் ரோடு கனெக்ட் ஆகும். ஆமாம், சுச்சுவேஷன் வரையும் வெயிட் பண்ணி ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். ஏன் சாமி கூப்பிட்டுருந்தேன்? சொன்னாலாமா? ரைட்டு, இண்டிகேட்டரில் போடணும். இண்டிகேட்டர் கண்டிப்பாக போடணும். ஹாரன் அடிக்கணும். நம்ம ரோட்டில் வரணும். நம்ம ரோட்டில் வந்து குழியே இருந்தால் நம்ம ரோட்டில் இறக்கணும். ஹாரன் கத்தலை. இவ்வளோ ஸ்பீடாக வந்து திருப்பினது மிகவும் தவறான விஷயம். ஸ்டடி பண்ணிக்கலாம். சரி, வேறு என்ன சொன்னால் இப்போ கட் ரோடு வருது, ஹாரன் அடிக்கணும்.
கூப்பிடுறோம் 10 நிமிஷம் காமிடும். கடைசி லெஃப்ட் கடைசி லெஃப்ட் ஆர்ட்ஸ் தாண்டினா லெஃப்ட் எஸ் மாதிரி ஒன்று இண்டிகேட்டர் போட்டுக்கணும், ஹாரன் அடிச்சிருக்கணும். நேரம் போயிடணும். ஹாரன் அடிச்சிருக்கணும். இங்கேயே என்ன பண்ணணும்னா இவ்வளோ தூரம் லெஃப்ட் வந்துடணும், நிறுத்திக்கணும், மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடணும். இப்போ நம்மளை கிராஸ் ஆகும்போது நம்ம அப்படியே வெளியே போய்க்கணும். அப்படி லைட்டாக மூமெண்ட் ஆரம்பிச்சிடும். திருப்பி இருக்கணும், ஏன்னா இங்கே கீழே கல் இருக்குது. திருப்பணும், பத்தலை வெளியே வந்துச்சு. இப்போ திருப்பி செகண்ட் நேரம் போகணும். அந்த ரோட்டில் ரைட்டில் போகணும். நம்ம ரோட்டில் தான் வரணும். புள்ளியே இருந்தாலும் வேறு வழி இல்லை, இல்லை நம்ம ரோட்டில் தான் வரணும். ஃபஸ்ட்டு போகலாம். மாற்றிக்கலாம். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருக்கோம், ரைட்டில் போகலாம். ஆமாம், ரிலாக்ஸ். இண்டிகேட்டர் போடணும், பட் இண்டிகேட்டர் மட்டும்தான் போடணும். ஹெட்லைட் ஆன் பண்ணக்கூடாது. ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டீங்க, ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இன்னொருத்தர் அவ்வளோதான். செகண்ட் ஹாரன் அடிச்சிருக்கணும். ஸ்லோ, ரிலாக்ஸ். டக்குன்னு வந்துடுவாங்க. இந்த ரோட்லலாம் வண்டி வருமானு அவங்களுக்கே எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம வருமானு அவங்களுக்கு தெரியாது. நேர் கடைசி லெஃப்ட். எங்கே கட்டுறதுன்னு தெரியல. நேர் கடைசி நேராக ஒரு வீடு தெரியுதுங்களா, அதுதான் கடைசி. அதுதானே கடைசி. அதான் கடைசி. அங்கே தான் லெஃப்ட். நான் இந்த ரோடு எங்கே தெரியல. ஹாரன் அடிக்கிறதுக்கு வேறு வண்டி தேடிக்கிட்டே இருக்கணும். டக்கு டக்குன்னு கட்டு வரும். ரைட்டாக லெஃப்ட்டுமா? லெஃப்ட்டு. முத்து என்ன முத்து சொன்னோம் நாங்கள் கடைசி? என்னன்னா நான் அங்கே என்ன சொன்னேன் கடைசி? லெஃப்ட். அப்புறம் இவர் இங்கே வந்து என்ன கேள்வி கேட்டார் என்கிட்ட? இப்போ எங்கிட்ட ரைட்டாக லெஃப்டான்னு கேட்டார்ல. ஆமாம். சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா? அப்போ கீர் போடுறது மறக்கிறது தப்பு இல்லைங்கிற மாதிரி. லெஃப்ட் இன்றைக்கி லெஃப்ட் போடணும், ஹாரன் அடிக்கணும், ரிலாக்ஸ், ஸ்லோவாக திருப்பணும். அதை ஃபீல் பண்ணி அப்படி என்ன சொல்கிறது, லவ் பண்ணுங்க. போகலாம், நிறுத்திக்கிட்டு சாத்திக்கிட்டு போகலாம். ஓகே, அவ்வளோ போகலாம். அந்த பொண்ணுக்கு இங்கேயே ஆரம்பிக்கும். அவ்வளோதான், ரிலாக்ஸ். ஸ்பீட் பிரேக்கு, புளி,
மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கு மெயின்டைன் பண்ணி போகணும் போகணும். நிறுத்திடலாம். மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு அவர் உள்ளே போனோன்னே நம்ம நேரம் ஓடிடலாம். பட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். கால்வாசி கிளச்சிலேருந்து காலை எடுத்துருக்கணும். இந்த வண்டி உள்ளே போக போக நம்ம எப்படி வெளியே ஓடிடலாம். டைமிங் புரிஞ்சுதா? செகண்ட் செகண்ட் கடைசி மெயின் ரோடு ரைட்டில் திருப்பிக்கலாம். புளி ஒரு வழியே இல்லை, நம்ம இறக்கி தான் ஏற்றணும். செகண்ட் கீர் போட்டிருக்கணும். இல்லைண்ணா இது பின்னாடி வரலன்னா டக்குன்னு ஒரு கட் எடுத்து போவேண்ணாமா? வேணாமா? சரி ஓகே ரைட் போவேன். ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கலாம். கட்டை அடிக்கணும்னு நினைக்கிற கேப்பில் அது நமக்கு எல்லா சுச்சுவேஷனும் அப்போது அந்த ஃபீல் வந்துடும். ஓகே, நமக்கு எதுக்கு அந்த வேலைன்னு சொல்லி நம்ம ரோட்டில் தான் வரணும். ரைட்டில் திருப்பி மெல்ல ரைட்டில் திருப்பி நம்ம ரோட்டில் தான் வந்து என்ன ரீசனுக்காக நம்ம ரோடு ரொம்ப நேரம் அழுத்துறோம்னா, இப்போ இங்கேருந்து வரவங்க அப்படியே அழகாக உள்ளே போய்க்குவாங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம். மூமெண்ட் வச்சுக்கலாம். போகலாம். மெயிலில் மூமெண்ட் வெளியே வந்துடணும். மெல்ல வெளியே வரணும். மெல்ல வெளியே வரணும். வரணும் போகலாம். இப்போ அந்த கார்காரங்க நிற்கிறாரா, இப்போ இந்த ஷிஃப்ட்டுக்கார் போய் நிறுத்திக்குவார். நிறுத்திக்கிங்க மறுபடியும் ஆஃப் கிளச் போகலாம். பிரேக் விட்டிங்கன்னா போகலாம். சரி டக்குன்னு தேர்டு, டக்குன்னு செகண்டு, டக்குன்னு தேர்டு, டக்குன்னு ஃபோர்த்து. பட் டேரெக்டாக ஃபோர்த்து போடக்கூடாது. டக்குன்னு செகண்டு, டக்குன்னு தேர்டு, டக்குன்னு ஃபோர்த்துன்னா டேரெக்டாக ஃபோர்த்து தான் போகலாம். டக்குன்னு இழுத்தோட டக்குன்னு வந்து போகலாம். என்ன முத்து போகலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ணுங்கள். பட் இதில் கிடையில நம்ம செகண்ட் கீர் நான் அங்கேயே சொல்லியிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், சரி. நானும் அங்கேயே போட்டிருக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சந்தைக்குள்ளெல்லாம் வந்து தேர்டு செகண்டு அவ்வளோதான். தேர்டே அதுக்கே வேலை இல்லை. தேர்டே ஜாஸ்தி ஸ்பீடு பிரேக். ஸ்பீடாக போகிறா போனாங்க போட்டிங்க. போனாங்க. அது அவருக்கு அங்கே நம்ம வழி இல்லையா, இங்கே அந்த சிக்னலில் அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் செகண்ட் கியர். அவங்க என் பிளேஸில் இருந்ததுனா எனக்கே ஹார்ன் ஆகி விட மாட்டேன்ருப்பேன். இல்லை, என்ன ஒரு பைத்தியார்த்தனமான எஜுகேஷன் பர்சனாக இருப்பாங்க. ஈவி கார் எப்படி மினிமம் குறைஞ்சது ரைட்டுங்க, குறைஞ்சது 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருப்பான். ஒரு எல்போர்டு வண்டி போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவானாமா? இப்போ என்ன பண்ணுவானாமா? என்ன மனசுல அதான் சொல்கிறேன். இல்லை, இத்தனை வக்கீல் ஃபோட்டோ வேறு ஒட்டியிருக்கிறாரு அவரெல்லாம். இல்லை, அப்போ என்ன எஜுகேஷனில் இருப்பாங்க அவங்கெல்லாம்? நீ நிறுத்தின அடி, நீ யார் அடி? நம்மள்ட்ட கூட பேசிட முடியும். ஸ்கூல் பஸ்ஸில் பேச முடியாது.
பேச முடியாது இல்லை சாமி. இப்போ என்ன பண்ணிட்டாரு? இப்போ எப்படி ஜெயிச்சிட்டாரா, போயிட்டாரா? அதாவது இதுக்கு பேர் தான் கர்மா. தெரியுதா? இதுக்கு பேர் தான் கர்மாங்கிறது. போகலாம். அங்கே 4th கியர் போட்டோன்னா பரவாயில்ல, அந்த ஒரு 30ல் போயிட்டு சம்திங் டக்குன்னு பிக்கப் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடும். பட் என்ன ரீசனுக்காக ஆனா ஒரு வந்து light ஆ ரோடு ஃப்ரீயாக இருந்தங்காட்டி வந்துச்சு. ரோடு ஃப்ரீயாக இல்லாமல் இருந்தது. இந்த மாதிரி Straight ஆனா ரோடு right. நேராக போய் ரைட்டு. இந்த மாதிரி ரோட்டில் வந்து 4th போட்டிருந்தீங்கன்னா இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருக்கேன், டக்குன்னு வண்டி ஆஃப் ஆயிருக்கும். நம்ம ரோட்டில் தான் வரணும், நம்ம ரோட்டில் தான் வரணும். ரிலாக்ஸ். திருப்பிக்கலாம். பட் இதுவே ஒரு லாரிக்காரோ ஒரு வேறு வண்டிக்காரங்களோ இருந்தாங்கன்னா எல்போர்டு வண்டியை பார்த்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவனே ஓட்ட தெரியாமல் போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு நம்ம போய் ஏன் ஹார்ன் அடிக்கணும்? 100க்கு 70% பேர் பிரச்சனை இல்லை. ஒரு 30% பேர் இந்த ஒரு பைத்தியம் ஒன்று வந்துச்சுல்ல. அங்கே எது போடலடா, இதான் அதான் சொல்கிறேன். லெஃப்ட் திருப்பிங்கன்னா ஆஃபீஸ் வந்துடும். சரிங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டு லெஃப்ட் இப்படி இருப்போம். நம்ம ரோட்டில் இதை ஒட்டியே போனீங்க. நம்ம லெஃப்ட்டு போகும்போது முடிஞ்ச வரைக்கும் ரைட்டில் ஏறக்கூடாது. இந்த பையனுக்கு லைட்டாக ஒரு ஹார்ன் வச்சுட்டு நம்ம ரோடு எதுவோ இதை ஒட்டி பையன் பின்னாலேயும் கூட போகலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இவ்வளோ தூரம் இன்னும் வரணும், இன்னும் லெஃப்ட் வரணும். ஸ்லோ. இதுக்கு மேலே சுற்றினா இந்த கல்லில் ஏறிடும். ஸ்டெடியாக வரணும். இன்னும் ஸ்டெடியாக போகும்போது அந்த வெள்ளைக்கோடு இருக்கு இல்லைங்க, அதுக்குள்ளே திருப்பறிக்கு என்ன வழி அதை யோசிச்சு திருப்பணும். ஃபஸ்ட்டு கீழ் நேராக போகலாம். இன்னும் கொஞ்சம் நேராக போகணும். திருப்பி இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே திருப்பிட்டோம்னா அங்கேருந்து என்ன ஸ்பீடாக வரவங்களா இருந்தாலும் அவங்க வெளியே போயிடுவாங்க. செகண்ட் கியர் அவருக்கு வழி விட்டுறணும். ஏன்னா இது அவரோட ரோடு. தேர்ட் கியர். இப்போ அங்கே போயிடலாம். அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் ஒரு பாவம் விட்டுறணும். ஏன்னா இவரை தாண்டி ஒரு அணை நினைக்கக்கூடாது. நம்மளே போயிட்டு இப்போ ஒருத்தர் தாண்டி இப்படி ஒரு அணை நினச்சாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆகும். சாவி ஆஃப் பண்ணி ஃபஸ்ட்டு கீர். ஆமாம் இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். நேரத்தில் வந்துடும். ஆமாம், ஒரு 6:45. புரியல. சரி, மெதுவாகவே வேணாம். நான் லேட்டாக வந்துக்கிறேன். இல்லை சரிடா, நான் லேட்டாக வந்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை மணிக்கு பரவாயில்ல, நாளைக்கு ஒரு நாள் பரவாயில்ல, சேம் டைமே வாங்க, பார்த்துக்கலாம். சொல்லுங்கள். இல்லை வேணாம் விடுங்க. நாளைக்கு